தமிழ் தேசிய கொள்கைனா சீமானுடைய தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் கொள்கை மனிதரை பிரிக்குதா? பிரிக்கலை. திராவிட தேசியம் எப்போ வந்துச்சு? 1944 வருது. திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகமாக வருது. அது 1900 வந்துச்சு. தமிழர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்து அவங்க ஊழல்வாதி இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கருணாநிதி ஸ்டாலின் வச்சு நம்ம பேசலை. பெரியார் ஊழல்வாதியா? பெரியார் பணக்காரையாவார். பார்ப்பனர்கள் சாதி பார்க்க மாட்டார்கள்னு சொல்லிய இது புத்தியோட தான் சொன்னியா? புத்தி இல்லாமல் சொன்னியா? நான் கேட்குறதுக்கு சீமான் சேர்ந்து இருக்கக்கூடிய சமூகம் என்னது? நாடார் சமூகம். ஆர்எஸ்எஸ்காரெலாம் சொன்னான் தமிழை பார்த்து காட்டு மிராண்டி போகணும். இப்போ சத்யராஜிக்கு மூளை எங்கே குழம்பி போனது என்று தெரியவில்லை. பெரியாரை கேவலமாக பேசுகிறான் ஒரு மனுஷன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பெரியாரை கேவலமாக பேசக்கூடிய சத்யராஜ் பெரியாராகவே வேடம் போட்டு நடித்தார்ல. தமிழ் தேசியத்திற்கு அடையாளமாக்கும், தமிழ் இளைஞர்களுக்கு முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய சீமான் ஒரு திரைத்துறை சேர்ந்த பொன்னால் அவருடைய தாயையும் அசிங்கமான மகனை என்று கேட்க வைத்து தாங்களும் அவளோடு சண்டை போடுகிற லெவலுக்கு விட்டுருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்ணுமாக வச்சு முடிச்சிருக்கலாமே. இவ்வளோ பெரியவர் வீடியோவில் பேட்டி கொடுக்கும்போது கையை தட்டி சிரிக்கிறது என்ன? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு சிறப்பாக நடந்தது. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, விஜயோட இன்று நடந்த மாநாடு திமுகவை மட்டும் சாடலை, போகிற போக்கில் நாம் தமிழையும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போனார். என்டிகே சாவடி வெற்றி சாவடி அப்படின்னு சொல்லியிருந்தபோது இல்லை, அது வெற்றி சாவடி இல்லை, இங்கே டிவிக்கே விஜய் சாவடி அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நாம் தமிழர் கட்சி அது சீமான் மீது 1008 விமர்சனங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் கூடினது பியூர்லி ஒரு சீமானை பின்பற்ற ஒரு கூட்டம். அது ஒரு பைசா கூட காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல சீமான் தான் இருக்கார். அதாவது அவருடைய பேச்சில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது. நாம் தமிழர் எப்போதும் இந்த போட்டியில் அவங்க முதலிடத்தில் பலர் திணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய மாடல் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து ஒரு 7-6 வருஷமாக இதே மாதிரி ஆட்களை கொண்டு நிறுத்துவார். வெற்றியை பற்றி அவருக்கு கவலை இல்லை, போட்டியிடுறவர்களுக்கும் தோல்வியை பற்றி கவலை இல்லை. ஏன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். இந்த கட்சியில் எலெக்ஷனில் யாருக்கும் பைசா கொடுக்கறதில்ல, பூத்து கமிட்டிக்கும் யாருக்கும் பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த உள்ள இளைஞர்கள்லாம் சென்னையில் கூட பார்த்துருக்குறேன் பல இடத்துல. அவங்களே ஸ்டாலை போட்டு ஆளுக்கு ஒரு 2000-1000 போட்டு எழுதி கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு மாடலாக நாம் தமிழரை பார்க்குறேன். வழக்கத்துக்கு மாறாக நேற்று கூட்டணியில் 234 வேட்பாளர்களில் 6 பிராமண வேட்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். அதில் 2 பெண், 14 பெண்களும் 2 அதையும் நம்ம சொல்லணும். அப்போ அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறார். சமீப காலமாக அவருடைய மெசேஜ் திமுக திராவிட இயக்கங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு மாற்று சக்தியாக தான் வளரணுங்கிறதுல ரொம்ப முயற்சி எடுத்திருக்கார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இஸ்லாமியர்களின் வாக்கு அவருக்கு கிடைக்கல. அது அவருக்கு பெரிய அதிருப்தி. அது அல்லாமல் கிறிஸ்தவ சமூகத்தின் வாக்கும் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அதற்கு பிறகு அவர் அரசியலுக்காக செபாஸ்டியன் என்று சொல்லக்கூடிய சீமானாக மாறினார். ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றிலாம் கொஞ்சம் தப்பாக பேசிட்டார். அன்றைக்கும் சில மேடைகள்லாம் அப்படி பேசினார். அதனால் இவர் மேலே கடுமையான அதிருப்தியில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்கள் மீது அவர் எவ்வளவோ யாசி மாளிகைலாம் கொண்டு போட்டார். இவர் ஒரு நல்ல மனுஷன் இல்லை, இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவை என்று சொன்னதுனால இப்போ அவர் பார்த்து எவ்வளோ நாள் பேசுகிறது, சரி நம்ம இந்த பக்கம் கடையை போடுவோம் அப்படின்னு பிராமண பிள்ளைகளுக்கு ஒரு 6 பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர்களையும் தமிழர்கள் என்று ஒரு அடையாளத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை பற்றி பலவருக்கு நம்மளை பொறுத்தவரை அந்த பேச்செல்லாம் இல்லை. எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று தான், நல்லவர்களாக இருக்கணும், நல்லது செய்யணும், ஊழல் செய்யக்கூடாது, அடாவடி ரவுடிசம் பண்ணக்கூடாது, மதவாதம் ஜாதிவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது. 6 பேரை கொடுத்துருக்கார், அவ்வளோதான். அவர் தன் சொந்த ஊரான சிவகங்கையில் போட்டிடுறாரு.
நேற்று கூட்டத்தில் ஒரு கண்கொள்ளா காட்சியை அவருடைய அம்மா, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட்டு வந்தார். அவருடைய மனைவியும் கண்ணீர் வடித்தாங்க அந்த அம்மா கூட்டத்தில் வந்து. இது ஒரு சொல்லக்கூடிய ஒரு பெரிய செய்தி இல்லை. ஆட்டுக்கு ரோட்டில் நிற்கிறவன் என்னமோ சொன்னார், வயக்காட்டில் இருக்கிறவன் உலமை எல்லாரும் அரசு பதவிகளுக்கு வரணும் அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாமல் அவர் பேசினார்னு வைங்களேன். என்னை பொறுத்தவரை இந்த முறை சீமானுடைய 8% இருக்காது. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ரெக்கார்டு தான் வச்சுருக்குங்க. சீமானுடைய வாக்கு சதவீதத்தில் பெரும் வாக்கு சதவீதம் சரிய போகிறது. அதற்கு 3 காரணம். அவருடைய நடவடிக்கை மிக முக்கியமான காரணம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நடிகர் விஜய் அவருடைய வாக்கு சதவீதத்தில் எல்லாரை விட குறைவாக தான் சீமானுக்கு போகும். ஒரு 1%, 1.5%. இந்தியா டுடே கூட அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 1.5% குறையும் விஜய்க்கு அப்புறம். மற்றது கட்சியிலேருந்து வெளியானவங்க 2வது. இந்த 3ம் இதுதான் அவருடைய கட்சியை பற்றி, இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறது. வெற்றி என்பது யாருமே ஜெயிக்க போகிறதில்ல. சீமானுக்கு வெற்றியும் தேவையில்லை. சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கான அசைன்மெண்ட் அது, சீமானுக்கான அசைன்மெண்ட் அது. அந்த அசைன்மெண்ட் படி அவர் நடத்துகிறாரு. அவருக்கு எங்கேருந்து எந்த ரூபத்தில் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செழிப்பாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நேற்று கூட சில விஷயம் அவர் வந்து ஒரு தப்பை திறந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். நேற்று கூட இடும்பாவன் கார்த்திக் வந்து அங்கே வச்சு அவமானப்படுத்துகிறார். எல்லார்ட்டும் என்னென்னா நான் தாங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறார். இடும்பாவன் கார்த்திக்கு டிக்கெட்டு கொடுக்கும்போது நான் நிற்கலைண்ணே, நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு இடும்பாவன கார்த்தியும் சொல்லியிருக்காப்புல. அப்போ சொன்ன உடனே இவர் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படின்னா, ஏண்டா நீ பிரச்சாரம் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுமா? நீலாம் பிரச்சாரம் பண்ண நீ போய் நில்லு. இப்படி 1-2 இடத்துல இல்லை, பல இடத்துல டெலிஃபோனிக் ஆடியோவில் கேட்குறேன். பல இடத்துல அந்த அந்த கட்சியினுடைய தம்பிமார்கள்ட்ட சொல்கிறேன், நீ சொல்லியே நான் ஜெயிக்கிறதா? நீ வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நான் ஜெயிக்க மாட்டேனா? இப்படி 1-2 இல்லை, யாப்பட்ட பேசுகிறேன். இது போல் வலிமையாக இருந்த அந்த காளியம்மாளும் வெளியேறி இருக்காங்க இல்லையா? முதல்ல யார்? காளியம்மாள். ஆமாம், இப்படி எல்லாரையும் டீக்ரேட் பண்ணுறதுலே இருக்கார். இப்போ இஸ்லாமிய அழைப்பாளர் ஒருத்தர் பி ஜெயினுலாப்தீன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நான் அவரை பேட்டி எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் தெரியுமா? பி ஜெயினுலாப்தீன். அவர் கடைசியில் எனக்கு வந்து பேட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டார். எதுக்கு பேட்டி கொடுக்கல? அவர் ஒரு இஸ்லாமிய தலைவர். நாம் எல்லாரும் எடுப்போம், ஆன்மீக தலைவர்கள், ஹிந்து அமைப்பு தலைவர்கள். இப்போ எனக்கு இவரெலாம் வந்து நல்ல நண்பர் தான். யார்? நம்ம அர்ஜுன் சம்பத்தெல்லாம் பேட்டி கொடுப்பார். அவருடைய கொள்கையை தாண்டி நாம் ஒரு பத்திரிக்கைக்காரராக நம்ம பேட்டி எடுப்போம். அப்புறம் கடைசியில் பேட்டி தரல. அப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பெரிய ஆச்சரியம், இதெல்லாம் நான் உங்கள் சேனல்கள் மூலம் கொண்டு சேருங்க. நீங்கள் தான் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கீங்களே அவருக்கு மேலே, பிறகு நீங்கள் அவளை பேட்டி எடுக்கிறீங்க, இது எப்படி காரணம்? நீங்கள் என்ன பேட்டி எடுக்கணும்னா ஏடகூடமாக ஏதாவது கேள்வி கேட்கணும், அது லிமிட்டுக்குள்ளே. நாம் லிமிட்டுக்குள்ளே தான் கேட்குறோம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை விட தெரிந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சீமானுங்க, நான் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் நீ இருக்கணுமே தவிர இடுமாவரம் கார்த்திக்கெலாம் போய் பிரச்சாரம் பண்ணி நீ பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிக்கணுமான்னு கேட்குறாரு. இப்படி யாராவது கேட்பாங்களா? என்ன செய்வாங்க உண்மையிலே? எல்லாம் இப்போ எடப்பாடி வேண்ட தப்பு அதுதானே. அதெல்லாம் வந்து டீக்ரேட், ஒப்ரெஷன் பண்ணுறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் நான் தான்டா கட்சி, நான் தான் சீமான் தான், சீமான் தான் நான், எனக்காக தான் நாம் தமிழர், நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் நிற்கிறேன், எனக்காக தான் ஓட்டு போடுறேன், நீலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மோசமான விஷயத்த அன்னைக்கு நேற்று பார்த்தேன். எதில்? மேடையில். தம்பி இடுமாவன் கார்த்திக்கு நிற்க மாட்டேன், நான் என்னப்பா நிற்கலன்னு கேட்டேன். ஆனால் நானே எல்லா இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் நானே போய் பிரச்சாரம் பண்ணேன். நீ பிரச்சாரம் பண்ணியாடா நான் ஜெயிக்க போகிறேன் அப்படி சொல்ல முடியாது பத்திரிகையாளர். நம்ம எல்லாரும் இருக்க வேண்டியவள் தான். அப்படி ஒரு தலைவனை என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இடத்துல நான் விஜய் தான் இருக்கேன். அந்த இடத்துல மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதான். ஜனநாயகத்தில் நீங்கள் பல பேர் போட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் வரும்? ஊழல். இப்போ நான் யாரை சொல்ல முடியும்? டிஎம்கே ஊழலா? மகா ஊழல். ஊழல் இல்லாமல் எப்படி இவ்வளோ பெரிய செலவு பண்ண முடியும்? எல்லாரும் வெளிப்படையாக பார்க்குறாங்க. அரசு ஊழியர்களுக்கு 515 வாக்குறுதியில் கொடுத்தாங்க. அது எதையுமே அவங்களால காப்பாற்ற முடியலையே. காப்பாற்றிருக்கிறாங்க. சரி, ஒன்றும் வேணாம் சார், தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள், 42 கோடி சார். நம்ம வீட்டில் உள்ள டாய்லெட்டில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய எளிமையான தலித் மக்கள், அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா சார்? 42 கோடி தான் சார் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்கள்லாம் நானே ஏகப்பட்ட நிகழ்ச்சி போய் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கூட டிஎம்கே கொடுக்காம ஒரே பொத்தானில்
6500 கோடி ரூபாயை மக்கள் கொடுத்தீங்களே. எந்த அரசாங்கம் வந்து சுற்றுலா போகிறதுக்கு 2000 கொடுத்துச்சு உலகத்தில்? இல்லையா? இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு கேள்வி வரும். இப்போ இதோட நிறுத்த போகிறீங்க, நாளைக்கு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்க போகிறீங்க. அப்போ டிஎம்கே எப்படி நல்லா ஆச்சுன்னு சொல்ல முடியும்? வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, அடுத்த கேள்வி, பழனிசாமி எப்படி சொல்ல முடியும்? பழனிசாமி சுட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது, அப்படியா நான் டிவிலெல்லாம் பார்த்தேன், எனக்கு தெரியாத 13 பேர் கொல்லப்படும், அது எப்படி நல்லா ஆச்சுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். மூணாவது, பாஜகவை பற்றி கேட்கவே இல்லை. சம்மந்தம் இல்லாத பொய்யும் பலாற்றும், மக்கள் விரோதம், முஸ்லீம் விரோதம், தலித் விரோதம், இதுதான் பாஜக. அவர்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி சொல்ல முடியாது. இவர் எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்றம் ஒன்று விஜய் வரும்னு. மாற்றத்திற்கான விஷயத்தில் இல்லை. ஆனால் இவர் இப்படியே போயிடுவார் என்று எனக்கு சொல்ல முடியாது. அது நம்ம எதிர்பார்ப்போம். அது மாதிரி திரு சீமானை சொல்லுங்கள். சீமான் வந்து இனவாதி, பாமக மதவாதி. சீமான் இனவாதி, பாமக சாதிவாதி. அப்போ திருமாவளவன் சாதிவாதியா? இல்லை. ஏன் அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? கேட்கலாம் நீங்கள். ஏன் சாதிவாரின்னா அவன் இனம் வந்து அடக்கம் பண்ணுறது கூட இடமில்லை. அவன் இனத்தில் இன்னைக்கு கூட பரப்பயிலேன்னு தான் சொல்கிறான். பள்ளப்பயிலே பணப்பயிலே தான் சொல்லி அவன் எனக்கெல்லாம் அதில் வந்து கடுமையான கொடூரம். முடிவெட்ட கூட பல கிராமங்களில் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ரெட்டக்கோலை இருக்குது. அந்த பெண்களுக்கு இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் நடக்குது சார். இந்த நாட்டில் செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் எடுப்பதும் கண்ணீர் வருது சார். வேலூர் பக்கத்தில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆதிக்க சாதி வழியாக பணத்தை கொண்டு போகாமல் வண்டியில் வச்சு மாலை போட்டு வரப்பில் கொண்டு தள்ளிட்டு போகிறான் சார். இதெல்லாம் ஒரு நாடு. அப்போ திருமாவளவன் எப்படி சாதிவாதியா? சாதிவாதி கிடையாது. என்னடா நீ கேட்ட நானே பதில் சொல்லிட்டேன். அப்போ அவர் பாமக சாதி, திருமாவளவன் சாதி இல்லை. திருமாவளவன் சாதிவாரி கிடையாது. அவன் வீடு அவனை பறையன்னு அவ்வளோ பேரும் தள்ளி வச்சுருக்கான். அவன் வீடு சாக்கடை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே போக மாட்டேங்கான். அந்த மக்களுக்காக பேசுகிறோம் எப்படி சாதிவாரி? அதுக்காக சோறு போட்டு வச்சுருக்கான். அவனை பார்த்தாலே தரத்தம் பிடிச்ச பசங்கண்டு. அவன் எப்படி ஜாதிவாரி? பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க முடியாது, அவன் எப்படி ஜாதிவாரி? ரெட்டை கோல முறை, அவன் எப்படி ஜாதிவாரி? பாபர் ஷாப்பில் போய் முடி வெட்டக்கூடாது, அவன் எப்படி ஜாதிவாரி? தலப்பாக கட்டிட்டு போகக்கூடாது, கையில் செருப்பு தூக்கிட்டு போகணும், சைக்கிளில் இறங்கிட்டு போகணும், புது பைக்கில் போகக்கூடாது, அவன் எப்படி ஜாதியாரி? ஜாதிவாரி கிடையாது. அம்பேத்கர் ஜாதி பேசுகிறானா? ஜாதிவாரி இல்லை. அடக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போகிறானா? ஜாதிவாரி இல்லை. ஆனால் இன்றைக்கி வன்னியர்கள் அப்படி இல்லை. நல்ல உயர்ந்த அரகத்தில் இருக்கிறாங்க. எல்லா சமூகமும், நாடார் சமூகம் அப்படி தான் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கி அவர்கள் அப்படி இல்லை. இன்றைக்கி ராய்கர் ராஜா போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. மற்ற ஹரிநாடார் போன்றவர்கள்லாம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பேசலாம். நான் அதை சொல்ல வரல. இதுதான் முக்கியம். இந்த விஷயத்தில் தான் நான் அப்படி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய அளவுக்குள்ள நீங்கள் கேட்ட கேள்விக்கு யார் பெஸ்ட்டுங்கிறத நம்ம நேயர்களுக்கே விட்டுருவோம். நாம் தமிழர் கட்சி மேடையில் சீமான் பேசியது, நீங்கள் மூத்தவர், உங்ககிட்ட கரெக்டாக கேட்கலாம் இந்த கேள்வியை. தமிழ்நாடு அண்ணாவால் உருவாக்கப்பட்டதா? அவர் சொன்ன அந்த அவர் மூதாதையார் அவர் வழி வந்த பாரதி உருவாக்குனதா? தமிழ்நாடுங்கிற பேரை கொண்டு வந்தது யார்? அதுதான் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டியது என் முப்பாட்டனார் பாரதின்னு சொல்கிறார். எனக்கு இவன் சொல்கிறது ஒன்றுமே புரியல. நான் என்ன கேட்குறேன், என்னை பொறுத்தவரை எல்லோரும் சமம். என்னுடைய தனி சுஃபியான்கிறவன் எல்லாரும் சமம். நல்லா கவனிச்சுக்கிட்டால் வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஆரியர்கள் தான். நல்லா கவனிங்க, வரலாற்றை சொல்லுங்கள். பார்ப்பனர்கள் என்று சொல்வதல்ல. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் ஆரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏனைய ஒடுக்கப்பட்ட அவங்க அந்த கலரை பாருங்கள், எல்லாருமே ஆரியர்கள் தான். இந்தியாவில் இருக்கிறவன் யார்? இந்த மண்ணுக்குள்ளவன் கருப்பாக இருக்கணும். இந்த வெள்ளையாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு ஃபுல்லாகவே அங்கே உள்ளவன் தான். மிங்கிலி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கூட அரபு கலப்பு தான். நல்ல ஊர்களெல்லாம் வந்து அரபு கலப்பில் தமிழர்கள் தான் அவங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரமலை கள்ளர்களும் இங்கே உள்ளக்கூடிய வேளாண் குடிகளும் தான் புள்ளமாரும் தான் அங்கே உள்ள அரபுகளோடு கல்யாணம் பண்ணி அப்படி இப்படி மிங்கிலாகி போச்சு. நான் என்ன கேட்குறேன், பாரதி இப்படி தூக்கி பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன காரணம் வந்துச்சு? நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. ஒரு கொள்கைன்னு என்ன குறைக? இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கைன்னா சீமானுடைய தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் தேசியம் கொள்கை மனிதரை பிரிச்சுதா? பிரிக்கலை. திராவிட தேசியம் எப்போ வந்துச்சு? 1944 வருது. திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகமாக வருது. அது 1900 வந்துச்சு. தமிழர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தா அவங்க ஊழல்வாதி இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி இருக்க கருணாநிதி ஸ்டாலின் வச்சு நம்ம பேசலை. பெரியார் ஊழல்வாதியா? பெரியார் பணக்காரையாவார். அவர் பெரிய வசதி உள்ளவர். தென்னை மரத்தெல்லாம் வெட்டினார். ஏழை மக்களோடு உட்காந்து சாப்பிட்டாரு. நாற்று அடிச்சதுன்னு பொண்டாட்டி முகத்தை சுருக்கும்போது சாணி வாசம் அடிக்கன்னு சொல்லும்போது அப்படியே முறைச்சி தூக்கி சாப்பாடை தூக்கி அடித்தார்.
வைக்கத்தில் போனார். அவரை போய் நீ பேசுறிய 55 வயசுக்கு அப்புறம். கோபாலசாமி நாயுடு அந்த காலத்தில் அன்னைக்கு பல்லர் சமூகத்தை தஞ்சாவூரில் வச்சதுக்கு பெரியாருக்கு காரணத்தை காட்டுறிய. இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றிய. பாரதியை விட்டுருங்க, நீ மேடையில் போய் நின்றுக்கிட்டு பார்ப்பனர்கள் இந்த ஒன்றையும் சொல்லுவோம், வேற எதுவுமே தேவையில்லை. நான் எல்லா பார்ப்பனர்களும் சொல்லலை, எனக்கு நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் எல்லாமே பிராமின் தான். பார்ப்பனர்கள் சாதி பார்க்க மாட்டார்கள்னு சொல்லிய, இது புத்தியோட தான் சொன்னியா, புத்தி இல்லாமல் சொன்னியா? நான் கேட்குறதுக்கு சீமான் சேர்ந்து இருக்கக்கூடிய சமூகம் என்னது? நாடார் சமூகம். இன்றைக்கி எவ்வளோ உலக லெவலில் போயிட்டாங்க நான் கேட்குற சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்களுடைய அறிவு என்ன, உழைப்பு என்ன, கண்ணியம் என்ன, மேன்மை என்ன, எல்லா துறையிலும் இன்றைக்கி நாடார்கள். ஹெச்சிசிஎல் எடுத்துக்கிடுங்க, கல்வித்துறை எடுத்துக்கிடுங்க, தொழில்துறையை எடுத்துக்கிடுங்க, மருத்துவத்தை எடுத்துக்கிடுங்க, ட்ரேடிங், எக்ஸ்போர்ட், அவ்வளவு பெரிய சமூகம் அது, கண்ணியத்துக்குரிய சமூகம். நான் அவங்களோட தான் இணைஞ்சிருக்கேன். எனக்கு சென்னை கூட்டு வந்தது நாடார் சமூக மக்கள் தான். இன்றைக்கும் அவங்க வீட்டோட அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. 2 நாடார் சமூகத்தை அடுத்தவனை பற்றிலாம் பேச மாட்டாங்க. பிஸ்னஸ் என்ன அதோட சரி. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருப்பான். நீ அந்த சமூகத்துலேருந்து தான் வந்தீங்க. ஆனால் உங்கள்கிட்ட என்ன உண்மை இருக்குது? நீங்கள் ஏன் கிறிஸ்டின் நாடார்னு சொல்லலை? உங்களுக்கு என்ன கேடு? உன் பேரே செபஸ்டியன் தானே, செபஸ்டியன் தானே சார். ஆனால் கிறிஸ்டின் நாடார்னு சொல்லாமல் நான் சீமான் மாற்றி பொய் வச்சது முதல்ல ஃப்ராடு, பொய். 2வது நீ பொய் சொல்கிறது என்னென்னா, பாரதி தமிழன். நீ 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரிய குடிகள் தமிழ் குடிகளோடு இணைஞ்சு போச்சு. அது உன் கருத்து சரிதான். அவர்களை இன்னும் பார்ப்பனர்கள் என்றோ தமிழர்கள் இல்லை என்று சொல்வது தவறு. ரைட், அது 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 சரி, நீ சொல்கிறது சரி. எல்லோரையும் நேசிக்கிறது கற்றுக்கொள்கிறவன் மனிதனுடைய இயல்பு. அவர்கள் ஆரியர்களாக இருக்கட்டு, அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கட்டு, தமிழர்களாக, அது யாராவது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டு, வடநாட்டு இந்துக்களாக இருக்கட்டு. ஆனால் நீ சொல்கிறது ஃபுல்லாக அவனுடைய மேடையில் ஏற நின்றுக்கிட்டு துக்ளக்கில் போய் பேசுறது தப்பு இல்லை. அந்த மேடையில் ஏறிக்கொண்டு பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை நான் அழிப்பேன், பெரியாரியத்தை அழிப்பேன்னு சொன்னால் சொல்கிறதுக்கு என்ன குறுக்கு இருக்கு? அவருடைய கடவுளே பார்ப்பனர்கள் மட்டும்தான், பிராமணர்கள் மட்டும்தான் த ஃபிட்டட் கம்யூனிட்டி ஃபார் பூஜா. பூசை செய்வதற்கு அவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள். அதே மாதிரி பேப்டிசத்தை எடுத்துக்கிடுங்க, தௌராத் வேதம். இன்றைக்கி இருக்கிற யூதன் அவன் என்ன சொல்கிறான்? வி பிலாங்ஸ் டு காட். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் பல பிரச்சாரத்தில் தெரியாமல் போயிருங்க. நான் ரொம்ப ஓப்பனாகவே பேசக்கூடிய ஆள். கிறிஸ்தவர்களுடைய ஆராதனை கூட்டங்களில் பாருங்கள், பார்ப்பனர்களை விட மோசமான சக்தி. உங்களுக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் பல பேர் பார்த்து என்னட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் பதில் சொல்லுவேன். நான் பயப்படலை. அவன் குண்டை போட்டு காசாவில் சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே யாருக்கு பிரார்த்தனை? யூதர்கள் வெட்டி வர பிரார்த்தனை. என்ன சார் நியாயம் கேட்டால் அவங்க பதில் சொல்கிறாங்க, யூதர்கள் யார் தெரியுமா? யூதர்கள் யார்? ஆண்டவருடைய சாதியம். அப்படி ஒரு ஆண்டவன் தேவையா? ஆண்டவனுக்கு மதம் இருக்கக்கூடாது, சாதியும் இருக்கக்கூடாது. ஆண்டவனுக்கு எப்படி யூத சாதி இருப்பான்? முஸ்லீமுக்கு மட்டும் ஆண்டவனா? இந்துக்கு மட்டும் ஆண்டவனா? ஆண்டவனா அனைவருமாக இருக்கணும். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணில் நின்று விளங்கி மையினை, எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்று கண்டார் நான் தொழும் தெய்வமே. ஆதியானே அந்த நடுவாய் எல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாய் தம் கருத்தினை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அது என்ன யூதன் ஆண்டவனுக்குள்ள ஜாதி? பார்ப்பனியத்தை ஒத்த அந்த முறை. அதே மாதிரி தான் இவன்கிட்ட சொல்கிறேன். பார்ப்பனியத்தினுடைய அடிப்படை மூலாயுதன் எது? நெத்திலேருந்து வந்தவன், தோளில் இருந்து வந்தவன், தொப்புள்ள இருந்து வந்தவன், காலில் இருந்து வந்தவன் பஞ்சமாதகன். இதை யாராவது மாற்றட்டுமே? மாற்றட்டுப்பா. நீ எந்த அடிப்படையில் போய் சொல்கிற? பார்க்க மாட்டான்னு சொல்கிறிய. உன்ன மாதிரி ஒரு பொய்யன் உலகத்தில் இருக்கணுமா? நீ என்ன நோக்கத்துக்காக சொன்ன? பிராமணர்களை உயர்த்தலாம். எல்லா பிராமணர்களும் நான் இதை சொல்லலை. அவ சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனிய கடப்பாறை திராவிட கடப்பா உடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பார்ப்பனியத்தினுடைய ஐடியாலஜி என்ன? இந்த பார்ப்பனியம் என்பது பிராமணர்கள் அல்ல. பிராமணர்கள் ஒரு மக்கள், அது ஒரு குறிப்பிட்ட இனக்குழு. யூதர்கள் ஒரு சமூகம், ஆபிரகாமுடைய வழித்தோண்டுதல். நான் என்ன சொல்வது? மூல கிரந்தம் சொல்வது என்ன? பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள். அவன் என்ன பேப்டிஸ்ட் சொல்றான்? பிறப்பால் உயர்ந்தவன் ஆபிரகாமுடைய வழித்தோண்டல், 12 கோத்திரங்களுக்கும் உரித்தான பிதாவுடைய சாதி யார்? நாங்கள் யூதர்கள். நாங்கள் தப்பு செஞ்சா எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சு வரான், நரகத்தில் போட்டு வறுப்பார். ஆனால் எங்களை மட்டும் வறுக்க மாட்டார். ஏனென்றால் கடவுள் எங்க சாதி. யார் சொல்றா?
யூதன் சொல்கிறான். இங்கே உள்ள பார்ப்பனி என்ன சொல்லுது? இங்கே உள்ள பார்ப்பனி என்ன சொல்லுது? பூஜை செய்வதற்கு நாங்கள் தான். கேட்டிங்களா? விபச்சாரம் பண்ணினாலே பார்ப்பன பெண்ணிடத்தில் பண்ணாலும் அவனுக்கு தரித்திரம் முடிச்சு போயிடுவான். தமிழர்கள் தான் இந்த பூஜை புனஸ்காரத்துக்கு ஏற்றவர்கள், அதுவும் குறிப்பாக அந்த பறையர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான் உண்மை சார். குறிப்பாக சீமானை பற்றி நடிகர் சத்யராஜ், அதுவும் திராவிட சித்தாந்த கொள்கையோடு பயணிக்கிற நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு, நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி, அதுவும் சீமான் போல மனிதர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. எந்த அடிப்படையில்? முதல்ல பண்டலே குழப்பம்ல சார். 40% மெட்ராஸில் தெலுங்கு இருக்கான். தெலுங்கனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்புக்கு எதிர். தெலுங்கெல்லாம் வரக்கூடாது, எங்களை வாழ்கிறது நான். அப்போ அரசியலமைப்பு என்ன சொல்லுது? பாஜகவின் சித்தாந்தத்தை நீ சொல்கிறா. மலையாளி என்று எம்ஜிஆராக வந்து திரு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு பட்டம் கட்டினாங்க. இன்னைக்கு தமிழ் பார்ப்பன பெண் என்று சொன்னார்கள். அவருக்கும் கர்நாடகக்காரி என்றெல்லாம் அம்மையாரை சொன்னாங்க. இன்றைக்கி 2 பேரும் தான் பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறத புரியுங்க. திரு கருணாநிதி பிறப்பால் ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர், அவர் தமிழர் அல்ல. இன்றைக்கும் ஆதாரங்கள் உண்டு. அவர் தமிழை உயிராக எடுத்துக்கொண்டதால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. டிஆர் பாலு போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள்லாம் தமிழர்கள். அதில் இருக்கக்கூடிய பல பேர் தெலுங்கர்கள் தான். இப்போ இன்றைக்கி தமிழச்சி தங்கபாண்டியனுடைய அம்மா வந்து தெலுங்கு பெண் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தங்கம் தென்னரசு இருக்கிறாங்க, அவருடைய அப்பா வந்து இதான் அவர் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், எந்த அடிப்படையில் நாம் தமிழர் தமிழ்நாட்டுக்கு தேவை? எந்த அடிப்படைன்னு இருக்கும்ல. முதல்ல இப்போ விஜய் இருக்காரா, அந்த விஷயத்துலேருந்து எல்லாரையும் இணைச்சி பேசுகிறார். நல்லதோ கெட்டதோ, ஒரு பக்கம் பெரியார் போட்டிருக்காரு, படம் போட்டிருக்காருல, பெரியார் படம். அண்ணா படம் போடலை, அண்ணா போடலாம். அஞ்சலை படத்தை போட்டிருக்காரு, அம்பேத்கர் படத்தை போட்டிருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு பல பேருக்கு மூளை குழம்பி விடுகிறது. தந்தை பெரியாரை பற்றி மேடையில் அப்படியெல்லாம் பேசுகிறவன் நாம் தலைவர் தேவைன்னு சொன்னால் எப்படி? பெரியாரே இல்லைங்கிறாப்லே, பெரியாரே ஃப்ராடுன்னு சொல்கிறாப்லே. அப்போ சத்யராஜி மண்டை குழம்பி போயிட்டான். நான் சொல்கிற புரியல, பெரியாரை மாதிரி மோசமானவன் யாரும் இல்லைங்கிறாப்புல. திருட்டு பையன்னு சொல்கிறார் பிச்சிபா. அவன் ஒரு திருட்டு பைய அப்படி தான் சொல்கிறார் பெரியாரை பற்றி. பெரியார் மண்ணு இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணி பெரிய ஆளுமையாக இருந்துச்சு. ஈவே ராமசாமி அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் அவருடைய பேச்சு யதார்த்தமாக இருந்துச்சு. காட்டு மிராண்டி மொழின்னு மொழியை கூப்பிடல. உன் மொழியில் அறிவியல் கருத்துக்கள் இல்லையே, இதை விட்டுவிட்டு புராணங்களும் இதை வச்சு என்ன செய்ய போகிறா, நாம் இதை புதுசாக கொண்டு போகணும்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பீருது. ஆர்எஸ்எஸ்காரெலாம் சொன்னான் தமிழை பார்த்து காட்டு மிராண்டி போகணும். இப்போ சத்யராஜிக்கு மூளை எங்கே குழம்பி போனது என்று தெரியவில்லை. பெரியாரை கேவலமாக பேசுகிறான் ஒரு மனுஷன். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். பெரியாரை கேவலமாக பேசக்கூடிய சத்யராஜ் பெரியாராகவே வேடம் போட்டு நடித்தார்ல. அப்போ அவர் நாம் தமிழர்னா எந்த அடிப்படையில் தேவை? உன்னுடைய குதா, உன்னுடைய பிதா, உன்னுடைய மூலாதி தந்தை பெரியாரை ஒருத்தன் வந்து இப்போ மோசமாக பேசுகிறான். அவன் பிறப்பு வந்து கன்னடக்காரன், தெலுங்குக்காரன், அவன் சரியான ஆள் கிடையாது, தமிழர்களை ஏமாத்தின முட்டாள், அவனு சித்தாந்தமே சரியில்லை, அவர் பெரியார் கிடையாது, அவர் எதுவுமே நல்லதில்லை, ராமதாஸ் பெரியார், திருமாவளவன் பெரியார், இங்கே இருக்கிற எல்லாரும் பெரியார், கருணாகராஜன் பெரியார், எங்கள் பிஜேபி தலைவர் யார், அண்ணாமலை பெரியார், இப்படி சொல்லிகிட்டு இருக்க நாம் தமிழர் எந்த அடிப்படையில் வேணும் சார்? பேசுகிறது முக்கியம் இல்லை சார். நான் வந்திருக்கிற குப்பனையும் சுப்பனையும் உழவனையும் நான் வந்து அரசாங்க வேலையில் அனுப்பினா அது இல்லை சார். அடிப்படை கருத்துருவாக்கம்னு ஒன்று இருக்கணும் சார். உன்னுடைய கருத்துருவாக்கமே கொலாப்ஸில் இல்லை சார் இருக்குது. பிரபாகரனை பற்றி நீ பேசுகிறா, பிரபாகரனை வச்சு பேசுகிறதுனால ஒரு அரசியலில் பெருசாகிடும்னா அவன் ஒரு மண்ணுக்கான தலைவர். அவன் கடைசியில் சொன்னான், நேற்று கூட அவன் காணொலியை பார்த்தேன், அழகாக பேசியிருக்கான். நான் எதிரி கையிலே சிக்கிவிடக்கூடாதுன்ட்டு குப்பியை முதல்ல மாட்டினேன், என்னை பார்த்து தம்பிமாரெல்லாம் குப்பியை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் இனத்துக்காக போகிறான்னா அவன் எங்கே ஃப்ராடு பண்ணான்? நல்லதோ கெட்டதோ அவனுடைய வழியில் நின்று களத்திலிருந்து புறமுதுக்கு காட்டாமல் கடைசி வரைக்கும் நின்று செத்து போயிட்டான். அதுதான் வரலாறு. கர்னல் கடாஃபி இருந்தான், அந்த நாட்டில் ரேஷன் கடை எல்லாம் கொடுத்தான். கடாஃபியை காலி செய்யணும், கடாஃபியை மக்களுக்கு விசுவாசமாக இருந்தான். லிபியாவில் அமெரிக்கா காலி செஞ்சது போட்டான். அதே மாதிரி சதாம் ஹுசேன் வந்து குர்துஸ்க்கு எதிராக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களை அப்படி பேசியிருந்தான், அவனை காலி பண்ணான், முடிஞ்சது. ஆக இப்படி பெரும் தலைவர்கள் அனைவரும் காலியாகக்கூடிய சூழ்நிலையில் பெரியார் வந்து ஒரு புரட்சியாளன். பெரியாருடைய கருத்தில் பலருக்கு பல மாற்றங்கள் இருக்கலாம், அடிப்படைத்துவமான கருத்துக்களில் ஒருவன் மாறிவிட முடியாது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொன்னான். வேற மற்றதை விட்டுருங்க. மனிதர்கள்
கடவுள் விஷயத்தில் ராமரை தூக்கி அவன் நம்பிக்கையில் அதெல்லாம் நமக்கு கிடையாது. மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொன்னான். மனிதர்களுக்காக போராடினான். ஆன்மீகத்தையும் கடவுள் நம்பிக்கையும் எதிர்ப்பவன், அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தன்னை சுயகண்ணியத்தோடு கடவுளை வணங்க வேண்டும் என்று வைக்கத்துக்குள்ளே போய் போராடினான். அப்படிப்பட்ட ஒருவனை பெரியாரை ஏற்றுக்கொண்ட சத்யராஜ் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்கிறான். ஆனால் சத்யராஜும் அப்படி இல்லை, பலர் எல்லோருமே காலத்துக்கு ஏற்றவாறு சந்திரபோதியாக மாறிட்டான். இது சீமானுடைய தன்மை. அப்புறம் ஒத்தை கொத்தை சண்டை பிடிக்கிறது. இது வெற்றி சாவடி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. அது அவங்க வெற்றி சாவடியாக இருந்தால் இது விஜய் சாவடி, விஜய் அப்படின்றாரு. அதை வெற்றி சாவடிங்கிறோம். அவருக்கே அந்த பயம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய வெற்றி சாவடியை பற்றி நீ ஏன் பயப்படுறா? அது ஒன்றுக்குமே உதவாமல் போகட்டுமே, உனக்கு என்ன பயம்? நீ வெற்றி சாவடியை பற்றி ஏன் பயப்படுற? அப்போ பயம் இருக்குது. இவன் தம்பி எங்கேயே நம்ம தமிழர் தானே ஓட்டை பிரிச்சிருவானோண்டு. இப்போ அவனை திராவிடன் தெலுங்குன்னு சொல்லி கருணாநிதியன் கம்பெனியை நீ சொல்கிறா, இதை சொல்ல முடியாதுல்ல. இவன் சைவ புள்ளமாறு யார்? சீமான். விஜய் விஜய் புள்ளமாறு. இப்போ பேசுவோம், எல்லாரும் ஜாதி தான் எல்லாம் பேசுறியே. நீ 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 நாடார் சமூகம்னு பேசுகிறோம், அவர் சைவ புள்ளமாருன்னு பேசுகிறோம், அவர் எடப்பாடி கவுண்டர்னு பேசுகிறோம். இப்போ எல்லாமே கேவலப்பட்டு தானே போயிருக்கான். எவனாவது ஜாதி மதம் இல்லாமல் பேசுகிறானா? பேரை மாற்றி வச்சுக்கிறான். அன்னைக்கு ஒரு பாய் இருக்கான், அவன்கிட்ட கேட்டால் அவன் பேரை மாற்றி வச்சுருக்கான். ஏன்னா பாயின்னு தெரிஞ்சால் உனக்கு என்னடா? ஐயா, ஒருவன் மனிதனாக இருக்கானான்னு பாரு. அவன் யாராக இருந்தான் ஐயா? ஐயா, அவன் பேசக்கூடிய தத்துவத்தை பார், அவனுடைய சித்தாந்தத்தை பார், அவனை மனிதனாக பார். எனக்கு இப்போ நம்ம 2 பேரும் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சது பிரியாணியாக இருக்கலாம், நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பிடிச்சது லெமன் சாதம், இன்னொருத்தருக்கு தயிர் சாதம். அதல்ல சாப்பிட உணவில்லைல்ல. நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? பிறரை மதிக்கணும். அவன் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி. கோயிலுக்கு போறியா, அவனை கொண்டு விட்டுட்டு நீ வெளியே நில்லு. மசூதிக்கு நீ போக மாட்டான், அவன் மசூதி போகிறான், நின்றுட்டு வெளியே நில்லு. நான் இறைமறுப்பாள, பரவாயில்ல, பெரியாரிஸ்ட், நீ போகாத, நில்லு. சக மனிதர்களே கண்ணியத்தை வளர்ந்துக்கும். அவன் எந்த மனிதனாக இருக்கட்டும். உலகத்திலே மகா பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரம் இல்லை, வட்டி இல்லை, கொலையை விட சக மனிதர்களை எனக்கு இவன் சமமா அப்படி நினச்சா பயங்கரவாதம் தான். அப்படிப்பட்ட பயங்கரவாதத்தில் இருக்கக்கூடாது. இது பொதுவான கருத்து. தாவேக்கா அவர் நினைக்கிற மாதிரி கிடையாது சார். சீமானோட 2 மடங்கு பெரிய கட்சி தாவேக்கா. அதுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. சீமானுக்கு எந்த நிலையிலும் ஃப்யூச்சர் கிடையாது. தாவேக்காவை நம்ம ஏன் குறை சொல்கிறோம்னா, விமர்சனங்களை வைக்கின்ற போது இவர்களெல்லாம் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் வச்சுருக்கமே தவிர, வெறுப்பை நான் சீமான மாதிரி பார்க்கல, கடும் போக்குவாதத்தை நான் சீமான மாதிரி பார்க்கல. இப்போ இன்னொன்னையும் சொல்லி முடிச்சிடுறேன், அது உங்களுக்கு ஏற்ற கருத்தான்னு தெரியல. நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர் முதல்ல அந்த பெண்ணு பேர் என்னது, நடிகை திரிஷாட்டேருந்து வரணும்னு சொன்னார். அதை அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். மன்னிப்பு கேட்க சொல்லி வானதி சீனிவாசன் சகோதரி சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா திரிஷாவோட அவருக்கு லிங்க் இருக்குது, போயிருக்கு அப்படின்லாம் யாரும் அதில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. அது ஒரு தனி மனிதனுடைய விஷயம். ஆனால் சீமான் விஷயத்தில் நேர டிஃப்ரெண்ட்டு. சம்மந்தப்பட்ட பெண்ணே அவங்க தாயாரை பற்றியும் இவரை பற்றியும் ஒருமையில் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. அதனால தான் அந்த அளவுக்கு நீங்கள் ஏன் வளர விட்டீங்க? முகமுகமாக வீடு வீடாக பார்த்து உங்கள்கிட்ட வசதி இருக்குது, அல்லது தம்பிமார்ட்ட கூட 5-10 வாங்கி அந்த பெண்ணுடைய வாயை அடைச்சிருந்தா தமிழ் தேசியத்திற்கு அடையாளமாகும். தமிழ் இளைஞர்களுக்கு முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய சீமான் ஒரு திரைத்துறை சேர்ந்த பொன்னால் அவருடைய தாயையும் அசிங்கமான மகனை என்று கேட்க வைத்து தாங்களும் அவளோடு சண்டை போடுகிற லெவலுக்கு விட்டுருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்ணுமா வச்சு முடிச்சிருக்கலாமே. இவ்வளோ பெரியவர் வீடியோவில் பேட்டி கொடுக்கும்போது கையை தட்டி சிரிக்கிறது என்ன? இவ தான் கிடைச்சாலான்னு பேசுகிற சிரிக்கிறது என்ன? இது அவமானமா இல்லையா? அப்படி தான் கேட்குறோம். அந்த விதத்தில் எத்தனையோ மடங்கு உயர்ந்து நிற்கிறார். யார்? நடிகர் விஜய். அவர் யோக்கியமானவர்னு சொல்லலை. அவருக்கு அந்த பெண்ணோடு கான்டாக்ட் இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் அதை பற்றி மற்றவனுக்கு தேவையில்லை. அது அவர்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை, அது அவருடைய தனிமனித ஒழுக்கம் பிரச்சனை, அது அவருடைய மனைவி மக்களுடைய பிரச்சனை. அதை பற்றி பேசுகிறதுக்கு நோ ரைட். தொடர்ந்து பேசும். 2024 தேர்தல் யாருக்கான அந்த வெற்றி வாய்ப்பை சுடுது மக்கள் முடிவு செய்வாங்க. பார்ப்போம். வெகு நேரம் இல்லை, சில காலம்தான். உங்கள் நேர்ந்தவங்கிறதுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.